வந்து உள்ளே போகிறதுக்கான உள்ளே வந்துடுறேன். இந்த மிஷினில் வந்து பசுக்கு தேவையான கார்டு எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டை வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு கார்டு எடுத்துக்கலாம். இதுலேயே இது பார்த்தீங்களா, இது வந்து கடலை மிட்டாய் தான். அது வந்து 12 ரியாலு. இது அதே தான், 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விலாக்ஸ். காலையில் ஆஃபீஸ் டியூட்டி கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்த உடனே டீ ஒன்று போட்டாச்சு, பிளாக் டீ சுலைமானி. சாப்பாடும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மதியத்துக்கான சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். வடித்து வச்சிட்டோம்னா அடுத்து வந்து இன்னி வந்து 9 மணிக்கு பிறகு தான் டியூட்டி எல்லாம் ஆரம்பிக்கும். கபில் இல்லை மேடம் யாராவது வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 9 மணிக்கு பிறகு தான் கிளம்புவாங்க. சாப்பாடை காலையில் வடித்தாச்சுன்னா அடுத்து எப்போ வேணாலும் வந்துட்டு நம்ம டியூட்டி வரும்போது கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம். வந்தோடனே நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்காமல் டக்குன்னு சாப்பிட்லாம் டயத்துக்கு வந்தோடனே. அதனால் வந்து காலையில் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் சரி வரல, தொண்டை வந்து இந்த நைட்டுகளில் கூலிங் தண்ணி குடிக்கிறது அதுக்கு தான் பிரச்சனை. சுடு தண்ணி வச்சு தான் குடிக்கணும்னு நினைக்கிறது. வெளியில் போயிட்டு வந்தோன்னே வெயில்லையும் இல்லை வெக்கையிலையும் போயிட்டு வந்தோடனே கூலிங்காக குடித்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தவிர்க்க முடியல கூலிங் தண்ணியை. சாப்பாடை வந்துருச்சு. சாப்பாடை வடிச்சு விட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே ஃபோன் வருது, யாருன்னு தெரியல. டியூட்டி லோக்கல் தான் வந்துச்சு. மேடத்தை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து விட்டாச்சு 11:45. இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 12 மணி ஆக போகுது. அதோட இன்றைக்கி முட்டையை பொரிச்சிட்டு தயிர் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. தயிர் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா பாடி கூலிங்காக இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்த டூட்டியும் 1:30க்கு ஆஃபீஸ் தான் பிக்கப் பண்ண போகணும். அதுக்கிடையில் ஏதாவது வேலை இருக்கான்னு தெரியாது. வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெயில் நடக்க வெளியே போக மாட்டாங்க. போகிறது நம்ம சாப்பாடு டைம் இல்லையா, மதிய சாப்பாடு டைம், வெளியே போக மாட்டாங்க. மதியம் போனால் 1:30 மணிக்கு போயிட்டு டியூட்டி பிக்கப் பண்ணிவிட்டு 5 ரியால் மார்க்கெட் போனாங்க. அங்கேயும் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கினாங்க அவங்க. நான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி தெரிஞ்சுட்டு நான் வந்துட்டேன். இப்போ தான் வந்தேன், 4:15 ஆச்சு. இப்போ தான் வந்து ஒரு டீ ஒன்று போட்டுட்டு நிற்கிறேன் ரூமில். டீ சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். மேடம் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள கொண்டு போய் அப்புறம் வீட்டுக்கு விட போகணும். அதுக்கு பிறகு வந்து தான் வண்டி கழுவணும். 2-3 வண்டி இருக்குது கழுவ வேண்டியது. இன்றைக்கி ஒரு 2 வண்டியாவது கழுவணும். 2 வண்டி இருக்குது. 2 வண்டியில் ஃபஸ்ட்டு இந்த வண்டி, இது ஒரு சைனா வண்டி, ஜெலி அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி. அங்கிட்டு வந்து போர்டு வண்டி நிற்கிது, அந்த சில்வர் நிற்கிது இல்லையா, அது போர்டு. அதையுமே வந்து கழுவணும். ஓட்டுறாங்களா ஓட்டலையா அது ஒரு வாரமாக எடுக்கவே இல்லை, அப்படியே நிற்கிது. ஆனால் ஒன்று விட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு போய் கழுவ வேண்டி இருக்குது. கழுவணும் இல்லை தண்ணியை துண்டு வந்து நனைச்சிட்டு துடைக்க வேண்டியது தான். இந்த வண்டியை துடைக்க போகிறேன். துடைச்சிட்டே வந்து கன்டினியூ பண்ணுறேன். வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமில் இருந்தேன். காஃபி ஷாப்புக்கு போய்ட்டு சொன்னாங்க, அதை வந்துருங்க காஃபி ஷாப்புக்கு. வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு கால் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இது வந்து கடலை மிட்டாய் தான். அது வந்து 12 ரியாலு. இது அதே தான், 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து டோனட்டில் நிறைய வகை இருக்குங்க. நிறைய கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி மேக்கர் மிஷின், அதெல்லாம் டோனட் வாட் டோனட் அதான் வாங்கியாச்சு. காஃபி 2 டோனட்.
வீட்டுக்கு வந்தாச்சு, கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்கே இருக்கேன்னா முருவச்சில் இருக்கேன். முருவச்சின்னு சொல்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து மேடம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பின்னாடி தெரியுதுங்களா ஒரு மார்க்கெட்டு. அங்கே அவங்க உள்ளே போயிருக்காங்க ஜாமான் வாங்குறதுக்கு. நான் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டை உங்களுக்கு காட்டுறேன். ரைட் சைடில் இருக்குதுங்களா, இது பஸ் ஸ்டாண்டு. அங்கே உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இங்கே வந்து டைமிங்க்கு பஸ்ஸு வரும். இந்த டைம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் மேலே இந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக 11 நிமிஷத்தில் இப்போ பஸ் வர மாதிரி போட்டிருக்காங்க. 430 நம்பரு. கரெக்டாக அந்த டைமிங் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. பஸ்ஸு கரெக்டாக வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டில் இடத்துல இது வந்து உள்ளே போகிறதுக்கான உள்ளே வந்துடுங்க. இந்த மிஷினில் வந்து பஸ்ஸுக்கு தேவையான கார்டு எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டை வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு கார்டு எடுத்துக்கலாம். இதுலேயே இவ்வளோ வந்து ஏசி இருக்குது ஃபுல்லாகவே. இதுக்குள்ளே கேமரா, செக்யூரிட்டி கேமராலாம் இதுக்குள்ளே 2 இருக்குது. லெஃப்ட் ரைட்டில் 2 பக்கமே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இங்கே இதில் எடுக்கிற கார்டை வச்சு மெட்ரோவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே மெட்ரோவில் கார்டை பஞ்ச் பண்ணி மெட்ரோலையும் நம்ம வந்து போகிறதுக்கு வர யூஸ் பண்ணிக்கலாம். 4 ரியால் நினைக்கிறேன் 2 மணி நேரத்துக்கு மெட்ரோவில். நான் இது வரைக்கும் மெட்ரோவில் போனதில்லை. 4 ரியால் தான். 2 மணி நேரம் வந்து எத்தனை மெட்ரோ வேணால் ஏறி இறங்கிக்கலாம். பஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அங்கே போகலாம் வெளியில். இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கேன். இல்லை கண்ணாடி கிளாஸ்லேயே இதில் வந்து எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த ஏரியாவில் போகும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு இருக்குதுல்ல. 503 இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்பருடையது. 450 பஸ்ஸு வரும் இங்கே. நம்ம முருவச் இந்த ஏரியா. ரூமில் வெங்காயம் முடிஞ்சிருச்சு, வாங்குறதுக்கு வந்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வாங்கிக்கிறோம். அதில் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 4 ரியால் போட்டுருக்காங்க கிலோ. தக்காளி 5 ரியாலாம். தக்காளி கொஞ்சம் எடுப்போம். அதில் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வந்தாச்சு. 2மே தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வாங்கினேன். மற்றதெல்லாம் ரூமில் இருக்குது. இது மட்டும் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு போதும். அடுத்து வந்து சம்பளம் போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு மொத்த சாமானு வேறு மார்க்கெட்டுகளில் வாங்கிக்கலாம். ரூமுக்கு வந்தாச்சு. ஜாமான்லாம் இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு வந்தாச்சு. இறக்கி வச்சுட்டு வரும்போது ஐஸ்கிரீம் ஒன்று கொடுத்தாங்க. இலையிருச்சு. இது ஏசி ஓடினதுலேயே இப்படி ஆயிடுச்சு. ஏசிலாம் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்? இப்போ தனித்தனியாக ஆயிடுச்சு. டியூஷனில் போய்ட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டை இறக்கி விட்டுட்டு பெட்ரோல் பல்க்கு வந்தேன். பெட்ரோல் பல்கில் வந்து பெட்ரோல் போட சொல்லியிருக்கேன். டேங்க் ஃபுல்லாக அடிக்க சொல்லியிருக்கேன். ஓடிக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் 91, 95 2 இருக்குது இங்கே. இந்த வண்டிக்கு வந்து 91 நார்மலு, 95ன்னு சொல்கிறது ஸ்பீடு. சரிங்களா, அந்த மாதிரி அது போடல நம்ம வண்டி. இந்த வண்டியில் வந்து 91 தான் எப்பயுமே. இப்போ தான் அரை டேங்க் ஓடி இருக்குது. அரை டேங்க் ஆகிருக்கு. இன்னும் வந்து ஃபுல்லாக அடிக்கணும். எவ்வளோ ஓடுன்னு தெரியல. இது வரைக்கும் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை லிட்டர் ஓடிக்குன்னா இது வரைக்கும் 45 லிட்டர் ஓடி இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ பிடிக்குது லாஸ்ட் வரைக்கும். டேங்க் ஃபுல்லாகிருச்சு. டோட்டலாக வந்து 74 லிட்டரு பிடிச்சிருக்கு இது வரைக்கும். பேமெண்ட் பண்ணியாச்சு. பில்லு வாங்கியாச்சு. பில்லு கேட்க மாட்டாங்க, ஆனால் நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். இங்கே பாருங்க எவ்வளோ பில்லு வச்சுருக்கேன் பற்றிலாம் மேலே தெரியுதா? பூரா பில்லு தான் வரிசையில் அடுக்கி வச்சுருக்கேன். என்றைக்காவது ஒரு டவுட்லையா என்றைக்காவது கேட்டுறக்கூடாது இல்லையா? அப்புறம் பெட்ரோல் முடிஞ்சு சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பில்லு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம்ல. அதனால் வாங்கி வச்சுக்கிடுவேன் எப்பயுமே என்னுடைய சேஃப்டிக்காக. இது வரைக்கும் என்கிட்ட வந்து பெட்ரோலை பற்றி சந்தேகமாக ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்டதில்லை. நானாக இந்த பில்லை வாங்கி அப்படியே சும்மா ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு எடுத்து தூக்கி வச்சுருவேன். அப்படியே ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் எவ்வளோ பெட்ரோல் போடுறேனோ அதை எப்படி வச்சுக்குவேன். அது இந்த இப்போ ஸ்கூல் லீவ் வந்ததுலேருந்து கொஞ்சம் டூட்டி அதிகம். பெட்ரோல் அடிக்கடி போடுற மாதிரி இருக்குது. டியூஷன் கொண்டு போய் விட எடுக்க, ஸ்விம்மிங் பூல் கூட்டி போக பிள்ளைங்கள அப்படி இப்படின்னு கொஞ்சம் டூட்டி அதிகம். இல்லாட்டி இவ்வளோ பேப்பர் சேராது. பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான். டூட்டி மட்டும் ஆஃபீஸ் டூட்டி, இங்கே லோக்கலில் சின்ன சின்னது அப்படி தான் போகும். ஏன்னா ஸ்கூல் வந்து நான் டூட்டி எடுக்க மாட்டேன். ஸ்கூல் வந்து அவங்க மருமையை எடுப்பாங்க. மேடத்துடைய மருமையை அவங்க பிள்ளைங்க அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் நமக்கு இருக்காது ஸ்கூல் டூட்டி, எனக்கு இருக்காது. ஆஃபீஸ் டூட்டி மட்டும்தான் பிக்கப் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன். பெட்ரோல் போட்டு வந்தேன் இல்லையா, வந்தவொடனே கொஞ்ச நேரம் பெட்டில் விழுந்து படுத்தேன், தூங்கிட்டேன். சாப்பிடாம கூட தூங்கிட்டேன். இதை கடைக்கு போகிறேன் சாப்பிட்றதுக்கு, நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. டைம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை, குட் நைட்.